ஹலோ மக்களே. மக்களே எப்படி இருக்கீங்க? நான் என் நோட்டில் சின்ன பிள்ளைங்க நான் எழுதுனதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் என் மக இப்போ ஸ்கூலுக்கு போகிறா. அது எழுதியிருக்கா பாருங்க, எழுத்தலாம். நீங்களே பாருங்க, நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஆ பாக்குறீங்களா? அவ்வளோ அழகா எழுதியிருக்காங்க. பார்க்கவே கண்குள்ள காட்சியா இருக்கு. அழகுன்னு சொல்ல முடியாது, அளவோட அழகு தான். அப்படியேப்பட்ட அழகு இது. நீங்களே பாருங்க. நான் சின்ன பிள்ளை கூட இவ்வளவு அழகா இருக்க மாட்டேன். என் மகா இருக்கிறது பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நிறைய இருக்கு. எஃப்எல்லாம் பாருங்க எவ்வளவு இதா போட்டிருக்கு பாருங்க. நம்ம வெளிநாடுலாம் போனா இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது, ரசிக்க முடியாது. இங்க இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். நம்ம கிடைக்கிற வாய்ப்பை நம்ம குழந்தைங்களை ரசிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம ஒரு பொக்கிஷம் சொல்லலாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு தனிமையில் உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்க என்ன செய்யுது ஏது செய்யுது அவங்களோட அவங்க வளருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ரசிக்கவே முடியாது. தயவு செஞ்சு யாரும் வெளிநாடு போனவங்க திரும்பி வரத்துக்கு பாருங்க. அங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. போன காரியத்தை முடிச்சுட்டு சம்பாரிச்சுட்டு ஊருக்கு வரவே பாருங்க. நானும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன். 15 வருஷமா ஆயிடுச்சு, போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 2 குழந்தை இருக்கு. ஏமா இப்போதான் ஸ்கூலுக்கு போறா. எல்கேஜி படிக்கிறா. எல்கேஜி நோட்டு தான் இது. ஒரு பேஜை ஓப்பன் பண்றேன், எப்படி இருக்குங்களே பாருங்க. அவள் எழுதின எழுத்துக்கள் இது தான். இந்த மாதிரி சந்தோஷம் நமக்கு கிடைக்காம போகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ நிறைய பார்க்கலாம். அது இங்கே இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை காட்ட முடியும். வெளிநாட்டுக்கு போயிட்டா நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊருக்கு வந்துருங்க. வந்து பொண்டாட்டிகளோட சந்தோஷமா இருங்க. என்ன சம்பாதிச்சாலும் சந்தோஷம் ஒரு வாட்டி தான் வரும். சந்தோஷம் சரி, உங்களுடைய உங்களுடைய வாழ்ந்த காலம், உங்களோட வயதும் சரி, ஒரு வாட்டி தான் வரும். அதை என்ஜாய் பண்ண நம்ம கற்றுக்கணும். ஓகே, இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.